ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா ப்ளஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் 3 நாளில் 30 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி திரைப்படம் வந்து வசூலிச்சிருக்கு. ஸோ வேறு லெவலில் ஒரு ஹிட்டை நோக்கி அது போயின்னு இருக்குது அப்படி தான் சொல்லணும். கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரோஹினி சினிமாஸ் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 4 நாள் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் எங்களுடைய சினிமா தேட்டரில் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் மூவி, ஆல் டைம் பெஸ்ட்டு அப்படின்றத அவங்க அறிவிச்சிட்டாங்க. கேரளாவில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இன்றைக்கி வந்து ஆட் கொடுத்துருக்காரு. பிளாக் பஸ்டர் ரிப்போர்ட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்ற மாரி போட்டிருக்காரு. கேரளா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்றத ஓப்பனாகவே அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதே போல் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் 3 நாளில் இப்போ 300 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலிச்சது மூலியமாக ஃபாஸ்டஸ்ட் எவர் இன் கோலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 3 நாளில் 300 கோடி இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படம் பண்ணாத ஒரு சாதனையை நோக்கி ரஜினி சார் ஆல்ரெடி படைச்சிட்டு போயிருக்காரு. இப்போ அடுத்தது 400 கோடி தொடுமா 4 நாள் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் போயிருக்கும் போது அடுத்தது ஆஸ்திரேலியா நாங்கள் சும்மாவா அப்படின்ற மாரி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் $1.3 மில்லியன் மேலே பற்றினாக்கா வசூலிச்சு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு நான் சொல்கிற பாருங்க. லியோ திரைப்படம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் முதல் வீக்கெண்டு 4 நாள் சேர்த்தே பார்த்தினாக்கா 8 லட்சத்துக்கு மேலே தான் வசூலிச்சிருந்தது. ஆனால் நம்ம திரைப்படம் பார்த்தினாக்கா வெறும் 3 நாளில் $1.3 மில்லியன் மேலே வசூலிச்சிருச்சு. லியோ படம் எங்கெங்கெல்லாம் சாதனை வச்சு தான் அங்கெல்லாம் அடிச்சு நோச்சிருக்காருங்க. அமெரிக்காவில் வேறு லெவல் கபல் ரெக்கார்டை நொறுக்கியாச்சு. இங்கிலாண்டில் பெரிய ஓப்பனிங் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லியோ டைமில். அந்த ரெக்கார்டை ஆல்ரெடி உடச்சிட்டாரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் முதல் நாளே வந்துருச்சு. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா வரலாறு காரண அளவுக்கு பெரிய ஓப்பனிங். ஃப்ரான்ஸ் நாட்டில் அதிகமான டிக்கெட் விற்று இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேயில் நம்ம படம் தான், அங்கே வந்து லியோ படம் தான்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் உடச்சிட்டார். ஸ்ரீலங்காவில் ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாறி இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸில் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி. மலேசியா, சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி நோக்கி போயின்னு இருக்குது. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா நான் சொல்லிட்டேன். ஸோ லியோ படம் அங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தலைவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஒரு பெரிய மேசிவ் ரெக்கார்டு இது. ஏன் சொல்கிறேன்னாக்கா ஓவர்சீஸில் இந்த படம் வெறும் 3 நாளில் 15 மில்லியனுக்கு மேலே வசூலிச்சிருக்கு. ஃபாஸ்டஸ்ட் எவர் இன் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்சீஸில் வெறும் 3 நாளில் 15 மில்லியன் யாருமே தொட்டதில்லை, நம்ம தான் தொட்டிருக்கோம். ஸோ அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா 5.6 மில்லியன் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்நேரமும் அதை தாண்டி போகலாம். ஸோ ஜெயிலர் ரெக்கார்ட்லாம் அடித்து நொறுக்கிடும் போலையே.